திருவழிபாடு ஆண்டின் பொது காலம் 13ஆம் வாரம் திங்கள்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம். பாசுரம். ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் ஒளிமிகும் தந்தையின் மாட்சிமையே. ஒளியின் ஒளியே, ஒளியின் ஊற்றே, உளத்துள் ஒளியை பொழிவாயே. உண்மை ஞாயிறு நீரன்றோ, எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே. உண்மையின் தூய ஆவியாரை திண்ணமாய் எமக்கு பொழிந்திடுக. முடிவில்லா மாட்சி உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தையாம் அடிபணிந்தின்று வேண்டிடுவோமே. அடியார் பாவநிலை அகற்றிடவே, கொடியவன் சூழ்ச்சியை எதிர்த்திடவும், கொடுமை தீமை நலமாய் மாற்றிடவும், கடினமாய் உழைக்க எமை தூண்டிடவும், கேடிலா நேர்வழி நடந்திடவும், உளத்தை அவரே ஆண்டு நடத்திடவும், உடலை தூயதாய் காத்திடவும், ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துலங்கிடவும் வேண்டிடுவோம். கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும். நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும். மாண்புயர் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம். மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் கழிக. வைகரை ஒளி போல் இன்று மிளிர்க. பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க. அகமும் உள்ளிருளை அகற்றிடுக. பொழுது புலர்ந்தது. ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார். முழுதும் மகன் தந்தையுள் இருக்க, முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார். ஆமீன். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளை, என் கெஞ்சும் குரலை கேட்டருளும். நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். ஆண்டவரை, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக நான் வலிமையில் விழி வைத்து காத்திருப்பேன். தீமையை கண்டு மகிழும் இறைவன் நீர் அல்லீர். தீயோர்க்கு திருமுன் இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார். நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன். திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் ஆண்டவரை உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரை, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தியறலும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியறலும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மை என்பதே இல்லை. அவர்கள் உள்ளம் அழிவையே உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த கல்லறையாம். அவர்கள் நாவோ வஞ்சகம் பேசுவனவாம். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். எந்நாளும் அவர்கள் களித்து ஆர்ப்பரிப்பர். அவர்களை நீர் பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காப்பீர்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரை, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப் பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீர் அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பெயரின் பேரொளியை நாங்கள் புகழ்கிறோம். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். இறைமைந்தரை, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சி அவருக்கு உரித்தாகட்டும். தூய புகழொளி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் குரல் ஆழின் நீரின் மேல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் சீர்மை வாய்ந்தது. ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது. ஆண்டவர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறித்தெறிகின்றார். லெபனோனின் மலையை கன்றுக்குட்டி என துள்ள செய்கின்றார். சிரியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்க செய்கின்றார். ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்க செய்கின்றது. ஆண்டவரின் குரல் பாலை நிலத்தை அதிர செய்கின்றது. ஆண்டவர் காதேசு பாலை நிலத்தை நடுங்க செய்கின்றார். ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகிறது. காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களில் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலைகளை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். சகோதர சகோதரிகளை, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. வியப்புக்குரிய செயல்களை செய்தவர் அவரே. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. முதல் வாசகம். சாமுவேல் முதல் மற்றும் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர் தம் புதல்வர்களான யோனாத்தான், அபினதாபு, மல்கிசுவா ஆகியோரை வெட்டி கொன்றனர். சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது. வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார். அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவோனை நோக்கி, இந்த விருத்த சேதனமுற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்று விடு என்றார். ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. அதனால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மேல் வீழ்ந்து மடிந்தார். சவுல் இருந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாட்கள் தங்கினார்.
மூன்றாம் நாள் சவுலின் பாசறையினின்று கிழிந்த ஆடைகளோடு புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்து தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரவேல் பாசறையினின்று தப்பித்து வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று தன்னிடம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனிடம் தாவீது கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் தற்செயலாக கில்போவா மலையில் இருந்தேன். சவுல் தன் ஈட்டியின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். அப்போது தேர்களும் குதிரை வீரர்களும் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அவர் தம் பின்னால் திரும்பிய போது என்னை பார்த்து கூப்பிட்டார். இதோ இருக்கிறேன் என்று நான் கூறினேன். யார் நீ என்று அவர் என்னை வினவ, நான் ஒரு அமலேக்கியன் என்று பதிலளித்தேன். என் மீது நின்று என்னை கொல், ஏனெனில் மரண வேதையில் நான் சிக்கியுள்ளேன், ஆனால் என் உயிர் இன்னும் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது என்று அவர் என்னிடம் கூறினார். நான் அவர் மீது நின்று அவரை கொன்றேன், ஏனெனில் விழுந்த பின்பு அவர் உயிர் பிழைக்க மாட்டார் என நான் அறிவேன். அவரது தலையில் இருந்த மகுடத்தையும் கையில் இருந்த காப்பையும் எடுத்துக்கொண்டு என் தலைவராகிய உம்மிடம் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். தாவீது தமக்கு செய்தி கொண்டு வந்த இளைஞனிடம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று மீண்டும் வினவ, நான் ஒரு வேற்றினத்தான், அமலேக்கியன் என்று மறுமொழி கூறினான். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை கையோங்கி கொலை செய்ய நீ அஞ்சாதது ஏன் என்று தாவீது அவனை கேட்டார். பின்பு தாவீது இளைஞன் ஒருவனை கூப்பிட்டு, போ, அவனை வெட்டு என்றார். அந்த இளைஞன் அவனை வெட்டி வீழ்த்த அவன் இறந்தான். உன் இரத்தம் உன் தலைமேல் இருக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கொன்றேன் என்று உன் வாயே உனக்கு எதிராக சான்று சொல்லிவிட்டது என்று தாவீது அவனை நோக்கி கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அவரே ஆண்டவராகிய நம் இறைவன், நாமோ அவரது புல்வெளியின் மக்கள். ஆயரான புனித அகுஸ்தினார் ஆற்றிய பிரசங்கம். நாம் பாடிய வார்த்தைகள் நாம் இறைவனின் மந்தை என்று நம் அறிவிப்பை கொண்டுள்ளன. ஏனெனில் அவரே நம்மை படைத்த ஆண்டவராகிய நம் இறைவன். அவரே நம் இறைவன், நாமோ அவரது புல்வெளியின் மக்கள், அவரது கரங்களில் உள்ள செம்மறியாடுகள். தங்களுக்கு சொந்தமான செம்மறியாடுகளை மனித இடையர்கள் உருவாக்கவில்லை. புல்வெளியில் மேய்க்கும் செம்மறியாடுகளை அவர்கள் படைக்கவில்லை. இருப்பினும் நம் ஆண்டவராகிய இறைவன் அவர் இறைவனும் படைப்பவருமாக இருப்பதால் தமக்குள்ள புல்வெளியில் மேயும் செம்மறியாடுகளை அவர் தமக்கென படைத்தார். தமது புல்வெளியில் மேயும் செம்மறியாடுகளை வேறு எவரும் படைக்கவில்லை. அவர் படைத்த செம்மறியாடுகளை வேறு எவரும் புல்வெளியில் மேய்த்ததில்லை. நாம் அவரது மந்தை என இப்பாடலில் நாம் அறிவித்துள்ளோம். அவரது புல்வெளியின் மக்கள், அவரது கரங்களின் செம்மறியாடுகள். ஆகவே அவரது செம்மறியாடுகளான நம்மிடம் அவர் கூறும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இதற்கு முன் அவர் ஆயர்களிடம் பேசினார், ஆனால் இப்போதோ அவர் செம்மறியாடுகளிடம் பேசுகின்றார். அவரது முந்தைய வார்த்தைகளை ஆயர்களான நாங்கள் கேட்டு நடுங்கினோம், ஆனால் நீங்களோ அருவருப்போடு செவிமடுத்தீர்கள். இன்று இவ்வார்த்தைகளை நாம் கேட்கும்போது என்ன நிகழும்? எங்களது முறை வந்தால் நீங்கள் நடுங்கும்போது நாங்கள் அருவருப்போடு இருப்பதா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் ஆயர்கள். ஆயர்களுக்கு கூறப்படுவதை மட்டுமல்லாமல் செம்மறியாடுகளுக்கு சொல்லப்படுவதற்கும் ஆயன் செவிமடுத்து நடுங்குகின்றான். செம்மறியாடுகளுக்கு கூறப்படுவதை அவன் அருவருப்போடு செவிமடுத்தால் அவனுக்கு அவற்றின் மீது அக்கறை இல்லை. மேலும் அத்தருணத்தில் உங்கள் தர்மத்தின் பொருட்டு இரு கருத்துக்களை நினைவில் கொள்ள உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். முதலாவதாக, நாங்கள் கிறிஸ்துவர்கள். இரண்டாவதாக, நாங்கள் பொறுப்பில் இருக்கின்றோம். நாங்கள் பொறுப்பில் இருப்பதால், நாங்கள் நல்லவர்களாய் இருந்ததால்
இருந்தால் ஆயர்களில் ஒருவராக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவர்களாய் இருப்பதால் உங்களோடு நாங்கள் மந்தையின் உறுப்பினர்களாய் உள்ளோம். ஆகவே ஆயர்களிடமோ ஆடுகளிடமோ ஆண்டவர் யாரிடம் பேசினாலும் அவரது வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் செவிமடுத்து நடுங்க வேண்டும். எப்பொழுதும் அக்கறையுள்ளவைகளாக எங்கள் இதயங்கள் விளங்க வேண்டும். ஆகவே என் சகோதரர்களே, தீய செம்மறியாடுகளை ஆண்டவர் கடிந்துரைப்பதையும் தம் சொந்த மந்தைக்கு அவர் தரும் வாக்குறுதிகளுக்கு நாம் செவிமடுப்போம். நீங்கள் என் செம்மறி ஆடுகள் என்கிறார் அவர். அழுகையும் வேதனைகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையின் மத்தியிலும் நாம் இறைவனின் மந்தை என்று உணர்வது என்னே மகிழ்ச்சி, என்னே பெரிய இன்பம். அவருக்கே இவ்வார்த்தைகள் கூறப்பட்டன. இஸ்ரேலின் ஆயன் நீரே. அவரை குறித்தே இவ்வாறு கூறப்பட்டது. இஸ்ரேலின் பாதுகாவலன் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நாம் விழித்திருக்கும் போது அவர் நம்மை கண்காணிக்கின்றார், நாம் உறங்கும் போது அவர் நம்மை கண்காணிக்கின்றார். மனித ஆயன் கவனிக்கும் போதே அவனது மந்தை பாதுகாப்பாய் இருப்பதை என்றுணர்ந்தால், நமது ஆயன் இறைவனாய் உள்ள போது இன்னும் எத்துணை பாதுகாப்பாய் நாம் உணர வேண்டும். நம்மை புல்வெளியில் மீது மட்டும் அவர் இட்டுச் செல்வதில்லை, நம்மை அவர் படைத்தும் இருக்கின்றார். நீங்கள் எனது செம்மறி ஆடுகள் என்கிறார் ஆண்டவராகிய இறைவன். ஒரு செம்மறி ஆட்டிற்கும் இன்னொன்றிற்கும் ஆட்டுக்கிடாக்களுக்கும் ஆடுகளுக்கும் மத்தியில் நான் நீதி தீர்க்கின்றேன். இறைவனின் மந்தையில் ஆடுகள் என்ன செய்கின்றன? அதே புல்வெளி, அதே ஊற்றுகள். ஆடுகள் இடப்புறம் இருப்பதால் தீர்மானிக்கப்பட்டவை வலப்புறம் உள்ளவையோடு கலக்கின்றன. இப்பொழுது அவர்கள் பொறுத்து கொள்ளப்படுகின்றார்கள், ஆனால் பின்னர் பிரிக்கப்படுவர். இவ்வாறு மந்தையின் பொறுமை வளர்ச்சியடைந்து இறைவனின் சொந்த பொறுமையைப் போல் மாறுகின்றது. ஏனெனில் சிலரை இடது புறத்திலும் பிறரை வலது புறத்திலும் பிரிக்கப் போகின்றவர் அவரே. ஆயரான புனித அகுஸ்தினார் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரிடமிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்பவருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. மன்றாட்டுகள். கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்திலேயே புகழ்வோமாக. ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது அனைத்து ஆசிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும்.
உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக. எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தருளும். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும். ஆண்டவரே, உம் ஆவியாரை எங்களுக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக. உமது அருளால் எம் செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.